அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான போயிங் 787-8 விமானத்தினுடைய கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. போயிங் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விமானத்தினுடைய அந்த கடைசி நிமிடம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய ரன்வேயில் இருந்து புறப்படக்கூடிய போயிங் 787-8 விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் கீழே விழுந்து விபத்திற்குள்ளாகக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய ரன்வேயில் விமானம் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளும் அதற்கு பிறகாக புறப்பட்ட சில வினாடிகளில் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளிலேயே போயிங் 787-8 ரக விமானம் விழுந்து விபத்திற்கு உள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக விமானம் விபத்திற்குள்ளான காட்சிகள் வெளியாக இருந்தாலும் தற்போது விமான நிலைய தரப்பிலிருந்து விமான நிலையம் ரன்வேயில் விமானம் இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய காட்சிகள், விபத்திற்கு உள்ளாகக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. புறப்பட்ட சில வினாடிகளில் பிஜே மருத்துவமனையினுடைய மாணவர்கள் விடுதி கட்டடத்தின் மீது விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த சிசிடிவி பதிவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த நம் காட்சிகளையும் பார்க்கிறோம். பிஜே மருத்துவமனையினுடைய விடுதி கட்டிடம் மற்றும் உணவக கட்டிடங்களின் மீது அந்த விமானம் விழுந்து நொறுங்கி முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்ததில் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 241 பயணிகள் உயிரிழந்த நிலையில் விஸ்வாஸ்குமார் என்ற ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். இந்த நிலையில் போயிங் 787-8 ரக விமானத்தினுடைய கடைசி நிமிட சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விமான விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கக்கூடிய நிலையில் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு லண்டன் காட்விக் விமான நிலையம் செல்லக்கூடிய போயிங் 787 AI-171 என்ற இந்த ஏர் இந்தியா விமானம் ரன்வேயில் இருந்து புறப்பட்ட சில வினாடிகளில் மாணவர் விடுதி கட்டிடங்களின் மீது விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரியும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் 1:38 மணிக்கு புறப்பட்ட போயிங் 787 AI-171 என்ற ஏர் இந்தியா விமானம் 2 விமானிகள் 10 விமான பணியாளர்கள் 230 பயணிகள் என 242 பேருடன் புறப்பட்டது. புறப்பட்ட அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளிலேயே விழுந்து விபத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் விமானி கடைசி நேர அழைப்பான மேடே என்கிற அவசர கால அழைப்பை விடுத்தும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்பு கொள்வதற்கு உள்ளாகவே அந்த விமானம் முழுவதுமாக கீழே விழுந்து எரிந்து தீக்கிரையானது. அந்த விபத்தின் கடைசி நிமிட காட்சிகள் என்பது தற்போது சிசிடிவி காட்சிகளாக விமான நிலையத்தின் பார்வையிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் ரன்வேயில் புறப்பட்டு செல்லக்கூடிய AI-171 விமானம் புறப்பட்ட சில மணித்துளிகளில் கீழே விழுந்து விபத்திற்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம்.